ஹலோ. ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்ட சான்றோர் பேரவை தலைவர் பேசுறேன். இந்த சொல்லுங்க. ஒவ்வொரு கிராமத்தினுடைய வரலாறு எழுதினதாட்டு கிருஷ்ணகுமார் சொன்னாப்புல, ஆமா ஆமா. நான் வந்து தெங்கம்புதூருக்கு கல்வெட்டு ஆதாரங்களோடு அதனுடைய இதை தாரேன். தெங்கம்புதூர்னு எப்படி ஆ, பேர் ஆ, வந்து. ஆ, ஆமா ஆ, ஆமா. ஆ, அது சாருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டா போருமா சார்? வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், அந்த 9994030371. ஓகே சார், ஓகே. சாருக்கு உங்க பேரு? என் பேர் பகவதி சார். சரி சரி. அவரு 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 நம்ம ஃப்ரெண்டு தான், கிருஷ்ணகுமார். ஆமாம்மா, கிருஷ்ணகுமாருக்கு. ஆமா, நம்ம தம்பி தான். அவன் நல்ல புத்தகம்லாம் எழுதிட்டு இருந்தான். நான் அப்போ அன்னைக்கு போகும்போது சொன்னானே, நீ இதை பத்தி தகவல் கொடு, உனக்கு விஷயம் தெரியுங்களான்னுட்டு. ஆமா ஆமா. தெங்கம்புதூர்னா எப்படி பேர் வந்தது தெங்கம்புதூர்? சார், தெங்கம்புதூர் வந்து சங்ககால இலக்கியத்துல எழுதொன்னை நாடு, அதுல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். எழுதொன்னை நாடு இருக்கு, முன்பாலை நாடு இருக்கு. இங்க பக்கத்துல பார்த்தோம்னா ஷார்ட்டா தான் ஒரு 2 பேஜ் தான் எழுதும். 1 பேஜ் 2 பேஜ். நானும் ஷார்ட்டாட்டு தான் தருவேன். அந்த கல்வெட்டு அதனுடைய ஆதாரங்கள் ஒரு 1000 ஒரு 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 100 150 ஊர் செலக்ட் பண்ணி நான் எழுதிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன் சார். இங்க வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது வட்டெழுத்துல. அதுல வந்து தர்மபுரம்னுட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 200 தர்மபுரத்தை பற்றி ஒரு ஆளு தந்தார் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். தர்மபுரமும் செங்கம்புதூரும் ஒரே தானா? இல்ல இல்ல தர்மபுரம்னுட்டு அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க அந்த வட்டெழுத்து கல்வெட்டுல. தெங்கம்புதூர் வந்து நம்ம மார்த்தாண்டவர்மாவனுடைய காலகட்டத்துலதான் தெங்கம்புதூர்னுட்டு பேர் வந்தது. அவர் தான் பேர் வச்சது. பால்குளம் பக்கத்துல ஒரு பால்குளம்னுட்டு ஒரு ஊர் உண்டு. அதுக்கப்புறம் பனவளைன்னுட்டு ஒரு ஊர் இருக்குது. இதெல்லாம் பேர் வச்சது மார்த்தாண்டவர்மா. அவருதான் இந்த அங்க தெப்பக்குளம் எல்லாம் வெட்டி அங்க தண்ணி கொண்டு வந்து பேச்சுப்பாறையில டேம்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து மக்களுக்காக வேண்டி கொடுத்ததெல்லாம் அவருடைய காலகட்டத்துலதான் பேரு. வர்மா தெப்பக்குளம் வெட்டினார் இல்லையா? ஆமா சார், ஆமா. அதற்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்க கல்வெட்டு இருக்குது தெங்கம்புதூர். அதாவது மன்றம், தமிழ் மன்றம் நடத்திருக்காங்க. மன்றமும் இருக்குது. இப்ப தனியார்ட்ட இருக்குது தமிழ். இது எப்ப நடத்தினாங்க தமிழ் மன்றம்? தமிழ் மன்றம் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதாவது 1.25 பர்லாங்குன்னுட்டு அதுல எழுதியிருக்கு. பர்லாங்குன்னுட்டு தான் எழுதியிருக்கு அந்த இடம். அதாவது அந்த தெருவுக்கு பேரு ஆசாரிமார் சாலை தெரு. லை வந்து பழைய லை பார்த்துக்கிட்டுங்க. அந்த பழைய காலத்து லை போடுவோம் இல்லையா, அந்த லை தெருவுன்னு போட்டு தமிழ் சங்கமா மன்றம்னு தான் இருக்குது. தமிழ் மன்றம். அதுல தெங்கம்புதூர்னுட்டு அவரு கல்வெட்டு வச்சிருக்காரு. இங்க நிறைய மன்னர்களுக்கு சொத்துலாம் உண்டு. இந்த அம்மச்சி கோணம்னுட்டு பாக்குளம் பத்துலாம் அம்மச்சி கோணம் வகை அவளுக்குள்ளது. அந்த நெல்லை கொண்டு வைக்கிறதுக்கு இங்க பத்தயம்லாம் இருந்தது. மிகப்பெரிய நெல் களஞ்சியம் எல்லாம் இருந்தது. அப்படி இங்க சிவன் கோயில், சாத்தாங்கோயில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுல கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்குது. சாஸ்தாங்கோயில்ல கல்வெட்டு கிடைக்குது. அங்க ஒரு கல்வெட்டு இருக்குது. அதுல சிவன் கோயில் உண்டு இல்லையா? ஆமா சார், சிவன் கோயில் உண்டு. தானலிங்க சுவாமின்னுட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் முதல் கோயில் இங்கதான். தானலிங்க சுவாமி இல்லையா? தானலிங்க சுவாமி. ஆமா ஆமா. அப்படி சிவன் கோயில் எத்தனை உண்டு இங்க? பழைய சிவன் கோயில்னு சொன்னாச்சுன்னா ஒரு சிவன் கோயில் தான் இருக்குது. இங்க சிவன் கோயில் இருக்குது, 2 சிவன் கோயில் இருக்குது. அது ஒண்ணு பிரைவேட் கோயில். இதுதான் பெரிய கோயில். இது வந்து ஆதி காலத்துல இருந்து ஒரு 2000 வருஷங்கள் பழமையான ஒரு கோயிலாட்டு இருக்குது. மார்த்தாண்டவர்மா காலத்துல அத புனரமைப்பு செய்திருக்காங்க. ஆமா, அந்த சாத்தாங்கோயிலும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதும் மார்த்தாண்டவர்மா காலத்துல அதை கரையெல்லாம் அந்த இதெல்லாம் இடிஞ்சிருக்கு. அதெல்லாம் சுத்தி பிரைவேட் கோயில் இல்ல சாத்தான் கோயில் இல்ல சார். இது வந்து பிடி தேவசம் சார். பிரைவேட் டெபாசிட் தேவசம்னுட்டு தேவசம் போர்டுல இது ஒரு தனிப்பிரிவு. இதுக்கு சொத்துக்கள்லாம் நிறைய உண்டு. ஆமா, தேவசம் போர்டு கையில இருக்குது. எதுக்கு கண்ட்ரோல்ல வருது? தேவசம் போர்டு. ஆமா, கவர்மெண்ட் கண்ட்ரோல். முன்னாடி வந்து மன்னராட்சியில இருந்தது. அதுக்கப்புறம் கேரளா சமஸ்தானத்துல இருந்தது. கேரளா சமஸ்தானம் இல்லையா? ஆமா சார். அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகும்போது வந்து திருவாங்கூர் தென் திருவிதாங்கூர்ல தான் இருந்தது. திருவிதாங்கூருக்கு முதல் கோயில் இல்லையா? ஆமா சார், முதல். ஆமா, அதாவது சித்தர்கள் வழிபாடுன்னுகிட்டு ஒரு சில கோயில்கள் இருக்கு. அதுல இது கோயில். அதுக்கப்புறம் சிவன் கோயில் பார்த்தோம்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கன்னியாகுமரி குகநாதீஸ்வரர் கோயில். அது வந்து ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையானது அது. அதுக்கப்புறம் வடசேரியில சோழராஜா கோயில் இருக்குது. அதுவும் ராஜராஜ சோழனுடைய மகன் கட்டினது, ராஜேந்திர சோழன்.
இப்படி நமக்கு இருக்குது. நான் அந்த இங்க உள்ளதுல ஒரு சிவன் கோயில் அப்படிதானே, ஒரு முக்கியமான. ஆமா சார், எங்க ஊர்ல இருக்குது தானுலிங்க சுவாமி. நான் அதை எழுதுறேன் சார். அதை ஆய்வு பண்ண. இன்னொரு கோயில் சொன்னீங்க இல்ல, வேற ஒரு கோயில், சாஸ்தான் கோயில், மறுகால் தலைகண்ட சாஸ்தான் கோயில். என்ன தலைகண்ட? மறுகால் தலைகண்ட சாஸ்தான் கோயில். அது பிரைவேட்டா? இல்ல அது கவர்மெண்ட் கோயில். அதுவும் கவர்மெண்ட் கோயில். அங்கதான் கல்வெட்டு, ஒரு கல்வெட்டு இருக்கு, வட்டெழுத்து கல்வெட்டு. ஆமாமா, அதை படிச்சுக்கிட்டு இங்க இவரு ஆக்கா பெருமாள் சார்லாம் அதை பத்தி ஆய்வு பண்ணி சொன்னாங்க, அதுல என்ன எழுதி இருக்குன்னுட்டு. இதுல கிறிஸ்டியன்ஸ் உண்டு இல்லையாங்க தெங்கம்புதூர்? ஆமா, கிறிஸ்டியன்ஸ் உண்டு சார். சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு இல்லையா? ஆமா 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 ஆமா, அவங்க எல்லாம் இருக்காங்க. அது எப்ப ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சுன்னு தெரியல. இங்க வந்துட்டு அந்த இதுக்கு தியேட்டருக்கு மேல இருக்கிறது தானே சார் நீங்க சொல்றீங்க? எது? சிஎஸ்ஐ சர்ச். நம்ம தெங்கம்புதூர் சிஎஸ்ஐ சர்ச்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இது சொல்லுவாங்க செங்கம்புதூர் சிஎஸ்ஐ. ஆமா ஆமா, அது முன்னாடி ஓடு போட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கெட்டி நல்ல பிரமாண்டமாட்டாயிட்டு. ஆமா, பாஸ்டேட் சர்ச்னு சொல்லுவாங்க. ஒரு 500 ஃபேமிலிக்கு மேல இருக்கு. எப்ப ஆரம்பிச்சேன்னு தெரியல. அது வேணா விசாரிச்சிடலாம், அது எப்ப ஆரம்பிச்சது என்ன ஏதுன்னுட்டு கேட்டா தெரிஞ்சு போகும். இது அகஸ்தீஸ்வரம் தாலுக்கு இல்லையா? ஆமா சார், இது அகஸ்தீஸ்வரம் தாலுக்கு. எந்த ஊராட்சி இது? இப்ப மாநகராட்சி ஆயிட்டு சார். தெங்கம்புதூர் முன்னாடி பேரூராட்சியா இருந்தது, இப்ப வந்து மாநகராட்சி ஆயிட்டு. மாநகராட்சின்னா நாகர்கோவில் மாநகராட்சி. நாகர்கோவில் மாநகராட்சி. ஆமா. மற்ற இது முன்னாலே அங்க இது கூட இருந்து, அது முன்னாடி வந்து பஞ்சாயத்தா இருந்து அப்புறம் டவுன் பஞ்சாயத்தாட்டு மாறிச்சு. பஞ்சாயத்துன்னா எதுக்கு கூட? எந்த பஞ்சாயத்து இது? தனி பஞ்சாயத்து சார், தெங்கம்புதூர்னு தனி பஞ்சாயத்து. தெங்கம்புதூர் பஞ்சாயத்து. ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து மாநகராட்சியில. ஆமா, இங்க இதை மட்டும் மாநகராட்சியில இணைச்சிட்டாங்க. இது தெங்கம்புதூர் நகர பஞ்சாயத்து இல்லையா? ஆமா, முன்னாடி அப்படி இருந்தது. இப்போ வந்து இது முனிசிபாலிட்டில இணைச்சி அப்படியே போச்சு. முனிசிபாலிட்டியில மாநகராட்சி. கார்பரேஷன்ல. சரி. நாகூர்ல இருந்து தெங்கம்புதூர் எவ்வளவு தூரம் இருக்கும் டிஸ்டன்ஸ்? நாகூர்ல இருந்து சரியா சொன்னோம்னா 8-8.5 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டருக்குள்ள வரும். 8 கிலோமீட்டர். ஆமா, 8.5 கிலோமீட்டர் அதான் கணக்கு. அளவுல வந்து 9 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து 9 கிலோமீட்டர் வந்து மணக்குடி அப்படிதான் வரும். பவுண்டரி, இதுக்கு பவுண்டரி தெங்கம்புதூர் பவுண்டரி. தெங்கம்புதூருக்கு பவுண்டரி இதுக்கு வந்து தெங்கம்புதூர் பேர் வந்தது ஒரு சின்ன கிராமம். ஆனா இதை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே ஹெட் தெங்கம்பூர் தான். எல்லாருமே தெங்கம்பூர். 4 பக்கமும் என்னென்ன ஊர் இருக்குன்னு? ஒரு பணிக்கன் குடியிருப்பு இருக்கு, 5 குடியிருப்பு இருக்கு, தெக்கஞ்சி குடியிருப்பு இருக்கு. பணிக்கன் குடியிருப்பு. ஆமா, பணிக்கன் குடியிருப்பு, தெக்கஞ்சி குடியிருப்பு, வடக்கஞ்சி குடியிருப்பு. தெக்கஞ்சி குடியிருப்பு, வடக்கஞ்சி குடியிருப்பு. அதுக்கப்புறம் காடேத்தி, பால்குளம், பனவளை, எல்லாமே இதுதான் ஹெட். இங்கதான் எல்லாமே. பால்குளம், பனவளை இல்லையா? பனவளை எல்லாமே. வடக்கு தெக்குன்னு எதுவும் தெரியுமா? வடக்க வந்து வடக்கஞ்சி குடியிருப்பு. தெற்கு வந்து தெக்கஞ்சி குடியிருப்பு. தெற்க வந்து பணிக்கன் குடியிருப்பு. பணிக்கன் குடியிருப்பு இல்லையா? ஆமா. மேற்க வந்து தெக்கஞ்செடி 5 குடியிருப்பு. தெக்கஞ்சி குடியிருப்பு மேற்க இல்லையா? மேற்க ஊருக்கு மேற்க. வடக்கஞ்சி குடியிருப்பு வடக்கு. ஆமா. கிழக்க வந்து பால்குளம், பனவளை. பால்குளம், பனவளை கிழக்கு. ஆமா, அதுதான் ஊரியல். ஓ, சரி. வேற இந்த போஸ்ட் ஆபீஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சார். போஸ்ட் ஆபீஸ் தெங்கம்பூர் போஸ்ட் ஆபீஸ் 629 601 தெங்கம்பூர் போஸ்ட் ஆபீஸ் பின்கோட் நம்பர். பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து புத்தளம் சிங்களேயர்புரி. அதுவும் பக்கத்துல இல்லையா? அது பக்கத்துல தான். ஆமா. இங்க பள்ளிக்கூடம் தனியா இருக்குது. இது ஒரு அரசு பள்ளிக்கூடம், அரசு மேல்நிலை பள்ளி +2 வரை இருக்குது. அது ஜென்ஸும் லேடிஸும் சேர்ந்து. ஆமா, கோ எஜுகேஷன். ஆமா, மேல்நிலை பள்ளி 12 வரை இருக்கு. ஆமா சார். வேற பிரைவேட் ஸ்கூல்கள் என்ன இருக்கா? பிரைவேட் ஸ்கூல்கள் 2-3 ஸ்கூல் இருக்கு. கண்ணன் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் யுவான்ஸ் ஒரு ஸ்கூல் இருக்குது. கண்ணன் ஸ்கூல் வந்து இதுதான் 12 வரை இருக்கா? ஆமா, எல்லாமே அது இருக்குது. யுவான்ஸும் 12. எல்லாமே 12. இந்த 2 பிரைவேட் ஸ்கூலு. ஆமா, 2 பிரைவேட் ஸ்கூலு. மற்ற இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆமா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். வேற ஐடிஐயோ வேற ஏதாவது இருக்கா? ஐடிஐ எல்லாம் இல்ல சார். ஐடிஐ எல்லாம் கோணம் தான்.
வேற வேற ஏதாவது நிறுவனங்கள் இருக்கா? ஆண்டி ஆபீஸ் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது? அண்டி ஆபீஸ் எல்லாம் இருக்குது, காட்டு வலையில இருக்குது. அதுவும் இதோட தொட்டது தானே இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இதே சர்க்கிள் உண்டு. ஆமா, ஒரு அண்டி ஆபீஸ் தான் இல்லையா? ஒரு அண்டி ஆபீஸ் இருக்குது. மற்ற மாதிரி விவசாயம் நிறைய இருக்குது. நெல் விவசாயம் நெல் விவசாயம் பறக்க 10 ஒரு 670 ஹெக்டேர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நெல் விவசாயம் தான். பறக்கப்பட்டு இல்லையா? பறக்கப்பட்டு பாக்குளம் 10 இருக்குது. பறக்கப்பட்டு பால்குளம் 10 இதெல்லாம் வந்து அந்த வயல் 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 விவசாயம். இதுல இப்பவும் வயல். ஆமா சார், இப்பவும் நஞ்சை தான். பால்குளம் 10 பறக்கப்பட்டு. பறக்கையும் பக்கத்துல உள்ளதா ஊரா சார்? ஆமா, இதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. தென்னை விவசாயம் உண்டா? தென்னை விவசாயம் ஊர் ஃபுல்லா தென்னை தான் விவசாயம். பிறகு இந்த இது வாழை. ஆமா சார், வாழையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து தென்னை வைக்கும் போது வாழையும் போட்டு அந்த பயிர் கொஞ்சம் கொஞ்சம். கரும்பு சோளம் இந்த மாதிரி இல்ல சார், கரும்பு சோளம் எல்லாம் இல்ல, புஞ்சை இங்க கிடையாது. நல்ல நீர்வளம் நிலவளம் இருக்கு இல்லையா? நீர்வளம் நிலவளம் எல்லாமே இருக்கு சார். சரி, நல்ல பூமி. ஆமா சார், ஆமா, செழிப்பான பூமின்னு சொல்லுங்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அதாவது சங்ககால இலக்கியத்துல ஒரு பாட்டு வரும், ஒரு புலவர் வந்து வறுமையில வாடிட்டு இருக்கும்போது நாராய் அந்த நாரை வந்து தன்னுடைய வாயில வந்து ஒரு நெல்கதிரை எடுத்துட்டு போகும். அப்ப அவரு பாடுவாரு, உழவு செழிப்பா இருக்கு செங்கால் நாராய், எங்க அந்த நெல்லை கொண்டு போறேன், இங்க நான் பசிச்சுக்கிட்டு இருக்கேனே. அதாவது ஒரு குளத்துல இந்த வயல்ல வந்துகிட்டு ஒரு மாடு போகுது, எரும மாடு போகுது. அப்ப வந்து அங்க ஒரு மீன் கிடக்குது. அந்த மீன் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. திடீர்னு இந்த எரும மாடு போன உடனே எரும மாடுனுடைய பால் சுரந்து அந்த மீன் சாப்பிட்ட உடனே அது துள்ளி குடிச்சு மேலோகத்துக்கு போதான். அந்த மேலோகத்துக்கு போகும்போது அங்க இருந்து பொதுன்னுட்டு நிறைய தேவ கனிகள் எல்லாம் விழுதான். அது நேர கீழே வந்து பூமியில வந்து தென்னை மரத்துல விழுந்து, தென்னை மரம் வந்து அது வந்து நாணப்பட்டு தன்னுடைய தேங்காயை விழுந்து, அது பாக்கு மரத்துல விழுந்து, அந்த பாக்கு மரத்தும் நாணப்பட்டு வாழை மரத்துல விழுந்து, வாழை மரமும் நாணப்பட்டு கீழே விழுந்துன்னுட்டு இப்படி ஒரு பெரிய வரலாறு வரும். ஆமா, அந்த நாடு எந்த நாடுன்னா நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாடு. ஆமா சார், ஆமா சார். நாஞ்சில் நாடு செழிப்பு இல்லையா? முன்னால ஆமா ஆமா இங்க இருந்தா இது வந்து ஒரு நெற்களஞ்சியம் திருவிதாங்கூர். ஆமா சார், ஆமா சார், திருவிதாங்கூருடைய முக்கியமான நெற்களஞ்சியம் இங்க தானே, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம். போட் வழியாட்டம் போச்சு. மணக்குடியில இருந்து நேர திருவனந்தத்துக்கு அந்த போட் ஏவிஎம் கனால் இப்ப ஆக்கிரமிச்சு எடுத்து அதை நாசாகி போச்சு. நாசாக்கி போட்டாங்க. அது அந்த நீர் வழியை நம்ம திறந்து விட்டோம்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, போட் சர்வீஸ்ல தான். இல்ல, இங்க கல்வெட்டை சுசீந்திரம் கோயில் கல்வெட்டே இருக்க. மணக்குடியில இருந்து உப்பு பறக்கை கொண்டு வந்ததுக்கெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்கள். உப்பும் அரிசியும். ஆமா ஆமா. இந்த குளங்கள், பெரிய குளங்கள் இருக்கு. ஆமா, பெரிய குளங்கள் வந்து நமக்கு பால் குளம் இருக்குது, பறக்க குளம் இருக்குது. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது சின்ன தெப்ப குளம் தான். கோயில்ல இருக்கிறது தெப்ப குளம் தான். ஆமா, பால் குளம் பறக்க குளம் வந்து முஸ்லீம்கள் யாராவது உண்டாங்க? முஸ்லீம் உண்டு சார். ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து முஸ்லீம் தெருவுன்னுட்டு ஒரு 2 தெரு இருக்குது. அதுல நிறைய முஸ்லீம்கள் உண்டா? 2 தெரு தான் சார், ரொம்ப குறவு தான். 2 தெரு மட்டும்தான், வேற முஸ்லிம்ஸ் நிறைய கிடையாது. 2 தெரு இல்லையா? ஆமா, 2 தெரு. ஒரு அவங்களுக்கு இந்த பள்ளிவாசல் உண்டா? பள்ளிவாசல் உண்டு சார், ஒரே ஒரு பள்ளிவாசல். ஒரு பள்ளிவாசல் இல்லையா? ஆமா சார். ஒரு 10% இருப்பாங்க இல்லையா? இல்ல, ஒரு 50 வீடு, ஒரு 300-400 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் மொத்தம். அப்ப ஒரு 5% இருக்கும். ஆமா 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 ஆமா. அந்த உங்க அதாவது தெங்கம்புதூர்ல ஒரு 5% முஸ்லிம். 5%ன்னு சொல்லக்கூடிய முடியாது, ஒரு 1% இல்ல 2% தான் இருக்கும். தெங்கம்புதூர் ஏரியா ஒட்டுமொத்தமாட்டு பார்க்கும்போது 50 வீடுகள். ஏன்னா இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது ஃபுல்லாட்டு நாடார்ஸ் மாதிரி அவங்க ஏரியா தான் எல்லா ஊருமே. இங்க வந்து ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்குள்ள வேற ப்ராப்ளங்களா ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது சார். இங்க வந்து ஹிந்துஸ் தான் அதிகம், கிறிஸ்டியன்ஸ் கம்மியா இருக்கும். ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் கலந்து இருந்தாலும் இவங்களுக்குள்ள எந்த இதுவுமே இல்ல. ஹிந்து கோயில்ல இருந்து சாமி வந்தா அதுவும் கும்பிட்டு விடுவாங்க. நாடாஸ் பாத்தீங்களா? அதனால அவங்க மாறி மாறி சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இல்ல, அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டியும் கொஞ்சம் மக்கள் இருக்குது. என்ன ஜாதி? விஸ்வகர்மா இருக்குது, வெள்ளாளர் இருக்குது, செட்டியாரு, பணிக்கரு, கோணாரு,
இந்த மாதிரி உள்ளவங்க தனியாட்டு இதுதான் எங்க ஊர்ல இருக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களால எந்த பிரச்சனை கிடையாது, எந்த இதுக்கும் போறதும் இல்லை, எந்த இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா, விஸ்வகர்மா, வெள்ளாளர், செட்டியார். ஆமா 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 பணிக்கரம் உண்டு, பணிக்கர் உண்டு, கோனார் உண்டு. ஆமா ஆமா கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம். ஆமா ஆமா. ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் எத்தனை % இருப்பாங்க? பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, வித்தியாசம் ஒரு பாதி இருப்பாங்க. பாதி கிடையாது சார், ஹிந்துஸ் மெஜாரிட்டி. இவங்க கிறிஸ்டியன்ஸ் இவங்க வந்து இங்க தெங்கும்போதூர்ல கொஞ்சம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களா சிஎஸ்ஐ சர்ச் வந்து அது வந்துட்டு குளத்து வலையில இருந்து பறக்க வலையில இருந்து அங்க இருந்தே வந்துரும். ஒரு 25% இருக்கும் இல்லையா? 25% இருக்கிறது குறவு தான். 20 போடலாம், அதை விட குறவாட்டு தான் இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து இதுக்கு அடுத்து பாக்குளத்துல கொஞ்சம் மக்கள் உண்டு, புத்தகத்துல கொஞ்சம் உண்டு, இப்படி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் தனி இது இல்லையா? புத்தகம் தனியாயிரும். ஆமா. அங்க வந்து இந்த பால் குளம், பறக்கை குளம், அந்த ஏரியா தான் நிறைய. ஆமா சார், பெரும்பாலும் விவசாயிகள் தான். இல்ல இங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் நிறைய பேர் இருக்காங்க, படிச்சவங்க நிறைய இருக்காங்க, பிரைவேட் செக்டர்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஓரியன்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, மத்திய அரசு, மாநில அரசு. ஆமா. உங்க பேரு மறந்துட்டேன், சொல்லுங்க. என் பேர் பகவதி சார். பகவதி. என்ன பண்றீங்க சார்? நான் வந்து இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஃபேப்ரிகேஷன், ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவேன், இல்ல வேலை வந்து வேலைக்கு போவேன். கான்ட்ராக்டர் நீங்க? ஆமா. மற்றபடி இந்த எழுதுறது, பத்திரிகையில எழுதுறது, புத்தகங்கள் எழுதுறது, இந்த மாதிரிலாம் வேற நிறைய எழுதிருக்கீங்களா? புத்தகங்கள் ஒண்ணு சின்ன சின்னதாட்டு போட்டிருக்கோம். கன்னியாகுமரின்னுட்டு ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்கோம். நான் கன்னியாகுமரி மாவட்ட வரலாறு எழுதியிருக்கிறேன், அவர் பெரிய புக்கா போட்டிருக்கேன். அப்படியா சார்? அவருக்கு தெரியும், கிருஷ்ணகுமாருக்கு தெரியும். சரி. இப்ப இங்க எல்லா கடையிலும் இருக்கு, கோமலா ஸ்டோர், மற்ற நாவர்ல எல்லா இதுகளையும் கொடுத்துருக்கேன், புக் ஸ்டோர்ல. சரி. இது வந்து நம்ம கெசட்ல பதிவாகுமா சார், இந்த கிராமத்து பெயர்கள் அல்லது சயின்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. 10லேருந்து 11 வேற ஒரு பாடம் போட்டுருவாங்க. 11லேருந்து 12 இருக்கு பாருங்க, பெல் அடிக்க போற நேரம், அந்த நேரம் தமிழை போட்டுருவாங்க. தமிழை போட்டாச்சுன்னா அது இது டைம் டேபிள் வகுக்கிறவர்கிட்ட போய் நல்லா சண்டை போட்டிருக்கேன். இப்போ தமிழ்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ மட்டமானா, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவான், ஐயா நீங்கள் பேசுகிறதில் கேட்கவாவது செய்வாங்க, விளங்குதோ விளங்கலையோ அது வேற, நம்மள பார்த்துக்கிடுவான். விளங்குதோ விளங்கலையோ கேட்கவாவது செய்வான். நாங்கள் கணக்கு நடத்துகிறோம்னு சொன்னால் அந்நேரம் கொட்டாவியாக விடுவான். அப்போ சரி, உங்களுக்கு முன்னாடி அவன் கொட்டாவி விடக்கூடாது, எங்கே முன்னாடி விடலாம்ன்றீங்களா? நான் அதை நீங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களேன்றான். கடைசி மணி நேரம் இருக்கு பாருங்க, அந்த மணி நேரம் கொண்டு போய் தமிழை போட்டு பையன்கிட்ட பேச விடணும். அப்படி தமிழ் செய்வதற்கு ஒரு காலத்துல நாங்க அதுல எங்களுக்கு என்ன இருக்கும், ஒழுக்கத்தை பத்தி சொல்லணும். தமிழ்ல போனா ஒழுக்கத்தை பத்தி சொல்லணும். அவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். இவர்கிட்ட இல்லாததெல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்றாரு? அவனுக்கு ரொம்ப வருத்தம் என்ன இருக்குன்னா, யாருக்காகத்தான் இந்த ஆள்ரா சொல்றாருன்னா, 4 சுவருக்காக சொல்றாரு, உனக்கும் எனக்கும் இல்லை. 4 சுவர் கேட்கட்டும்ன்றதுக்காகவே நாங்க எப்போதாவது தமிழாசிரியர்கள், அதுவும் இந்த சாக் பீஸ் இருக்கு பாருங்க, அதை கொண்டுகிட்டே போக மாட்டோம். இலக்கண வகுப்பா இருந்தா எடுத்துக்கிட்டு போவோம், மற்ற வகுப்பு கொண்டுகிட்டு போக மாட்டோம். எப்போதாவது ஒரு கிறுக்கு வந்து போர்டில் எப்படின்னு திரும்புறோம்னு வச்சுக்கோங்க, நீ திரும்பிட்டோம்னா அந்நேரம் தான் அப்படியே கும்பிட்டு மணிக்கு 10 போய்கிட்டு இருப்பான். பின்னாடி அவன் அங்கே கிளம்பி வெளியே போனது மட்டும் இல்லை, உள்ள இருக்கவனை பார்த்துட்டு வெளியே வாடானா, வெளியே வா, பூட்டி இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா. அப்படி ஒரு நெருக்கடி. அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு நெருக்கடி. இப்ப என்ன மணி 10:30க்கு மேல ஆயிருச்சு இல்லைங்களா? இது 3வது மணி நேரம். இப்ப 11 மணிக்கு எம்ஆர்டி இருக்கு, அதாவது அங்கங்க பாக்குது, இவன் என்ன நேரம் வரைக்கும் கொள்றானோ யோசிப்பாங்களா இல்லையா, எவ்வளவு நேரம் வச்சிருக்கானு. ஆனா சிங்கை வாழ் தமிழ் மக்கள் தமிழ் இலக்கிய பேச்சிற்காக கூட இரவுகளில் விழித்திருந்து கேட்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை பார்க்கிற பொழுதே ஆனந்தமா இருக்கியா. என்ன ஒரு பெரிய சிரமம் எனக்கு. அவங்க மனத்தை திறந்துட்டாரு.
இவர் வாழ்க்கையை சொல்லிட்டாரு. நான் என்ன செய்ய, கவி வேந்தர்களை போய் சொல்லணும். அடுத்த ஒரு கவிஞர் இருக்கார், அதுல சமுதாய பார்வை வேற ரொம்ப தெளிவா சொல்லிட்டு பாரதியிலிருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் எழுதுகிட்டு வர்றாரு. 4 பேர் பேரு சொன்னாலே நேரம் முடிஞ்சிச்சு எனக்கு. எப்படி சொல்ல என்ன ஒரு வகையில் சொல்றதுன்னா என்ன, ஒரு காலத்துல கவிஞர்கள் கவிதை எழுதுனான்னா அவன் கவிதை எழுதி முடிச்சுட்டா அவன் கதை முடிஞ்சிச்சு. என்ன எழுதியிருப்பான்னா, அந்த ஊர்ல மேயிற மாடு, எருமை மாடு, அந்த வீட்டுக்குள்ளே புல்லுக்குள்ளு வைக்கிறதுக்கு வழி இல்லாம அது பரப்பிட்டு அப்படியே போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டையை வேற போட்டிருக்காங்க. சண்டிப்பைய மாடு டக்கு டக்குன்னு இடிச்சுக்கிட்டே போகுது. போய் ஊருக்கு வெளியில, அங்க ஊருக்கு வெளியே போன உடனே வளமாயிரும். ஊருக்குள்ள அதுக்கு புல்லு போட முடியல. வெளியே போற என்ன ஆயிடுச்சுன்னா வயல்வெளி. அந்த வயல்வெளிகளில் பார்த்தா குவளை பூக்கள் பூத்து கிடக்கு. அங்க தண்ணி அதுல நிறைஞ்சு கிடக்கு. வயல்லையே தண்ணீர் இருக்கு, குவளை இருக்கு, எல்லாம் இருக்கு. இது உள்ளுக்குள்ள இறங்கி உழக்கி அந்த குவளை பூக்கள் எல்லாம் தின்னு, அதை தின்னு, இதை தின்னு. நேரம் ஆயிடுச்சு. இங்கிட்டு அவரு மாடு விரட்டிக்கிட்டு வரக்கூடிய சின்ன பையன், அவன் இந்த பக்கமா அங்கிட்டுமா விரட்டிக்கிட்டு இருக்கிறான். இது அங்கெங்குமா போய் இந்த சகதியை பார்த்த உடனே அதுக்கு ஒரு ஆனந்தம். சரியான இடம்டா, இதுதான்டா சரியான இடம் அப்படின்னு நேரம் அந்த சகதியில வந்து படுத்துக்கிடுச்சு. படுத்தா அந்த வயலுக்குள்ள இருக்கக்கூடிய கயல் மீன் இருக்கு பாருங்க, அது சும்மா இருக்காது. அதுக்கு சாப்பாடு இல்லை. இதுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, அதுக்கு சாப்பாடு இப்படி தண்ணிக்குள்ள இங்கிட்டுமா வந்துகிட்டே இருக்கு. வந்தா இதனுடைய மடு இருக்கு, அந்த மடுவில் வந்து ஒரு முட்டுச்சு. இந்த எருவ மாட்டுடைய மடுவில் ஒரு முட்டுன உடனே எருவ மாட்டுக்கு மாலை பொழுது கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு, அது வீட்டில் இருக்கக்கூடிய தான் கன்றுக்குட்டி ஞாபகம். ஆஹா, அதுதான் முட்டுது அப்படின்னு நினைச்ச உடனே பால் சுரந்துருச்சு. பால் சுரந்ததே இந்த தண்ணியில் அது அடிக்குது பாருங்க பீச்சு. இந்த மீன் கபக்குன்னு போய் ஆய வச்சு அப்படின்னு எங்க பையன் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மெண்டல் இனத்தையும் சொல்லுது, சொல்லட்டி ஏறி பாடட்டும். அது குடிச்ச ஜோர்ல அவ்வளவுதான், அதுக்கு செருக்கு. இதுவரைக்கும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தது, இப்ப அது என்ன ஆயிடுச்சு, இந்த பாலை குடிச்ச உடனே ஒரு குதிச்சு பாருங்க. அந்த அந்த கயல் மீன் டக்குன்னு சொல்லி மேல பாஞ்சிச்சான். மேல பாஞ்சிச்சுன்னா எவ்வளவு தொலையா பாஞ்சிச்சு அப்படின்னா, மேல அப்பாலுக்கு எங்க இருக்கு, வானலோகத்துக்கு போயிடுச்சு. பய எப்படி பார்ப்பேன், எங்கேயா போச்சு எங்களை கேள்வி. நாங்க தான் ரசனையில் இருக்கோம்ல, அதனால சொல்லிடுறது வானலோகத்துக்கு. போட்டும் நீங்களும் சேர்ந்து போயிட்டா நல்லா இருக்கும். அதை மனசுல நினைத்துக்கிடுவான், சொல்ல முடியாதுல. வானலோகத்துக்கு போய் அது என்ன செய்யுது, அங்க இருக்கக்கூடிய கற்பக மரம் யாரு கண்டா, பார்த்திருக்கோமா நம்ம, புலவன் பார்த்திருக்கான். கற்பக மரத்துல போய் ஒரு முட்டி அது முட்டின உடனே அங்க இருக்கக்கூடிய கனிகள் இருக்கு பாருங்க, அது பூரா பொதன்னு கீழே விழுதான். விழுந்து என்ன செஞ்சா பூலோகத்துக்கு கீழே இறங்கி வருது. வந்து தென்னை மரங்கள் இருக்கே, தென்னை மரத்துல வந்து அது பூரா இந்த பாராசூட்ல வந்து இறங்கின மாதிரி இறங்கி தென்னை மரத்து மேல உட்கார்ந்துச்சான். உடனே தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த இளநீர் இருக்கு பாருங்க, இளநீர்லாம் இது வந்து அப்புறம் நான் இங்க இருக்க முடியாதுங்க, யாராவது ஒரு ஆள் தான் இருக்கணும். என்ன இது இப்படி பெரிய வில்லங்க, அது உயரே இருக்க வேண்டியதானே, இங்க எதுக்காக வருது, நான் கீழே போறேன் அப்படின்னு அது டபக்குன்னு கீழே இறங்கிருச்சான். இறங்குனா பாக்கு மரம் அதுக்கு கீழே இருக்கு. அந்த பாக்கு மரத்துல வந்து இந்த இளநீ டபக்குன்னு வந்து உட்கார்ந்துச்சான். அது உட்கார்ந்த உடனே பாக்கு மரம், நாங்க தானே கிடைச்சேன், அவங்க வந்தா நாங்க என்னடா செய்வோம், அதுக்கு எங்க மேல வந்து விழுறீங்க, போற நீ தானே இங்க இருக்கு. அது கீழே இறங்கிருச்சான். அது கீழே இறங்கின உடனே கீழே வாழை மரம் இருந்துச்சான், உட்காந்துச்சான். உட்காந்தா வாழை இலை கிடக்க, வாழை தாறு ஒரு பக்கம், இந்த பக்கம் பாக்கு, அப்புறம் அந்த பக்கத்தில் கற்பகத்தரு வாரத்துல இருந்து வந்திருக்காது. என்ன வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, இளநீ இவ்வளவு வந்திருக்கு. இப்படி வளமான நாடு அந்த நாடு.
எங்க பாயிட்ட சொல்லுவோம், அந்த நாடுனா எந்த நாடு யாரு? அந்த நாடுடா, அது அந்துகிந்து போச்சா அந்த நாடு, எங்கேயா இருக்கு அந்த நாடு? நாடுடா. இல்ல போன வாரம் ஒரு பாட்டு நடத்துனீங்கல்ல, என்னடா பாட்டுனா, இது ஒரு கவிஞன் பாடினானாம்ல, ஒரு மண்ணை வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, நாராய் நாராய் செங்கால் நாராய். அந்த கவிஞன் எப்படி நீங்க சொன்னீங்க? அவன் என்ன செஞ்சு விட்டான்? எங்க மதுரையை பத்தி பாடும்போது சொல்லிக்கிறான், எப்படி மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரையின். இந்த தென்மதுரையில மாடு கட்டி போரடிச்சா சென்னல் மாளாது, அடிக்க முடியாதுன்னு சொல்லி யானையை கட்டி அடிச்சாங்க இல்ல. அந்த கவிஞன் எங்க இருந்தான்றீங்க? அவன் ராஜா வீட்டு வாசல்ல படுத்து கிடந்தான். எப்படி கிடந்தான்? கையது கொண்டு மெய்யது பொத்தி, காலது கொண்டு மேலது தள்ளி, காலது கொண்டு மேலது தள்ளி, கையது கொண்டு மெய்யது பொத்தி, நாராய் நாராய் எங்க பறந்து போறேன், நான் இங்க ஒருத்தன் படுத்து கிடக்கிற மன்னனுடைய அவைக்கு முன்னரே பரிசில் வாங்குவதற்காக காத்து கிடக்கிறேன்னு பாண்டானே. உங்க ஊர்ல தான் நெல் அம்புட்டு விளைஞ்சு கிடக்கல, எம்புட்டு நெல் விளைஞ்சிருக்கு. அடே போனதுக்கு பாட்டுடாது, அவன் படுத்திருந்ததுக்கு பாட்டுடாது, விளைஞ்சதுக்கு அது பாட்டுடா, விழுந்ததுக்கு இது பாட்டுடா. இப்ப இதுல எதுதாயா உண்மை? அடுத்த பீரியட்ல சந்திக்கிறேன்டா. அவன் சொல்லுவான், அடுத்த பீரியட் வரும்போதாவது நீங்க விவரம் தெரிஞ்சு விட கேட்டு வாங்க. நீங்க உங்க வாத்தியார்கிட்ட எதுக்குமே விட கேட்காம வந்திருக்கீங்க, நாங்க அப்படி இல்லை. ஏன்னா நீங்க சொல்லி நாங்க இன்னி பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நோட்ஸ்ல போட்டிருக்காங்க. அதுல பையன் சொல்றான், இவரே எதை பார்த்து சொல்றாரு, அதை பார்த்து தானே சொல்றாரு. என்ன செய்வீங்க? இப்படி கற்பனை தேரில் ஏறி பவறி வந்து கொண்டிருந்த காலத்தே, அதான் முக்கியம். கவிஞர்கள் இப்படி கற்பனை தேரில் பவறி வந்து கொண்டிருந்த காலத்தே யதார்த்த உலகத்தை பார்க்காமல் நாட்டு மக்கள் பிணியும் அருமையும் நெய்ய பாடு என்று ஒரு தெய்வம் கூறுமே, கூட்டி மானுட சாதியை ஒன்றனை கொண்டு பாட்டிலே அறங்காட்டு என ஒரு தெய்வமே. நாட்டு மக்களுடைய வறுமை என்னடா, அவன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். அதை மட்டும் பண்ணானா? இப்ப பாரதி சொன்னார்ல, அதுக்காக சொல்றேன். எங்க இப்படி பாடிக்கிட்டு இருந்த புலவர்களுக்கு மத்தியிலே என்ன செஞ்சான்?